இப்ப நான் கொடைக்கானல்ல இருக்கேன். ஒரு ஹையான ஆல்டிடியூட் இடத்துல இருக்கும். ஓகேங்களா? வெயில்ல உச்சி வெயில் இருக்கு. நல்லா மண்டைக்கு மேல இருக்கு. ஆனாலுமே என்ன சுத்தி வந்து ஏசி போட்ட மாரி நல்லா கூலிங்கான ஏரா இருக்கு. ஏன் அப்படி? இதுவே நம்ம சென்னையிலயோ இல்ல ஏதோ ஒரு தரையில இருக்க ஏரியால இருந்தோம்னா, உச்சி வெயில் இருக்கும்போது வெளிய நிக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு சூடா இருக்கும். பட் ஏன் மவுண்டன்ல மட்டும் வெயில் பீக்ல இருந்தாலுமே கூலிங்கா இருக்கு? அதுக்கு காரணம் ஏரோடைய ஹீட்ட ஹோல்ட் பண்ற ப்ராப்பர்ட்டி. இப்போ நான் ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கிறேன். ஒரு சீப்பான ஸ்பாஞ்ச் ஓகேங்களா? டென்சிட்டி கம்மியான ஒரு வெயிட் கம்மியான ஸ்பாஞ்சில் தண்ணி ஊத்துனீங்கன்னா, அது நெறைய தண்ணி பிடிக்காது. ஆனா இதுவே ஹை குவாலிட்டியான நல்ல டென்சிட்டியான இருக்க ஒரு ஸ்பாஞ்சில தண்ணி எவ்வளவு ஊத்துனாலும் நிறைய தண்ணியை பிடிச்சி வச்சுக்கும். ஓகேங்களா? அதே போல் தாங்க நம்ம ஏரும். நம்ம ஏர்ல வந்து மவுண்டன்ல இருக்கும்போது டென்சிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். டென்சிட்டி கம்மியா இருக்க ஏரால வந்து நிறைய ஹீட்டை உள்வாங்கி தக்க வைக்க முடியாது. ஓகேங்களா? சோ மவுண்டன்ல இருக்க ஏர்ல டென்சிட்டி கம்மியா இருக்கனால சூரியன்ல இருந்து நிறைய ஹீட் வந்தாலும் அந்த ஹீட் ஹோல்ட் பண்ணாது. அதனால ஏர் வந்து கூலிங்காவே இருக்கும். ஆனா இதுவே தரையில அதாவது சென்னை அந்த மாதிரி சீ கிட்ட இருக்க சிட்டிஸ்லாம் வந்து ஏர் ரொம்ப ரொம்ப டென்சிட்டியா இருக்கும். 2 ரீசன். ஒன்னு பொல்யூஷன், 2வது வந்து ஆல்டிடியூட்ல இருக்கிற அந்த டிஃபரன்ஸ். சோ அதனால வந்து ஏர் டென்சிட்டியா இருக்கும். அந்த டென்சிட்டியான இருக்க ஏரால நிறைய ஹீட்டை பிடிச்சி வச்சுக்க முடியும். அதனால நம்ம மேல படும்போது ரொம்ப சூடா ஃபீல் ஆகும். ஓகேங்களா? அண்ட் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸா தெரிஞ்சுக்க நம்ம ஏன சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.